மீண்டுமாக உங்கள் எல்லாரையும் இந்த இடத்திலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான கிறிஸ்துமஸ் காலங்கள் ஆரம்பித்து விட்டன. நாங்கள் எல்லாரும் பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். வீட்டை டெக்கரேட் பண்ணுவதிலும் ஷாப்பிங், அதாவது கிஃப்ட்டுகள் பிள்ளைகளுக்கு வேண்டுவதிலும், எங்கள் சொந்தக்காரர்களை வீட்டிலே அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுப்பதிலும், நாங்கள் மற்ற இடங்களுக்கு விசிட் பண்ணுவதுமாக நாங்கள் இந்த காலங்களை எங்களுக்குள் ஒரு ஸ்கெட்யூல் பண்ணி எங்களை பிஸியாக்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆனால் முக்கியமான ஒரு காரியத்தை நாங்கள் எத்தனை பேர் செய்ய நினைத்திருக்கிறோம், நாங்கள் செய்ய தவறி இருக்கிறோம். என்ன? இந்த காலங்களிலே சுவிசேஷம் சொல்வது, நற்செய்தி சொல்வது. நாங்கள் எத்தனை பேர் எங்கள் ஸ்கெட்யூலிலே கர்த்தரின் நற்செய்தியை சொல்ல, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அந்த நற்செய்தியை சொல்ல எங்கள் ஸ்கெட்யூலை நாங்கள் தேவனுக்காக கொடுத்திருக்கிறோம். நாங்கள் மறந்து விட்டிருப்போம் அல்லவா? சகோதரா சகோதரி, இது அருமையான காலம். தேவன் எங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்காக மரித்து அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், உன் பாவங்கள் எல்லாம் அவர் தனக்காக சுமந்து கொண்டார் என்று சொல்லும் இந்த அருமையான காலத்தை நாங்கள் தேவனுக்காக பயன்படுத்த நாங்கள் நிச்சயமாக எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் 2 கொரிந்தியர் 5:9 பாருங்கள். அருமையாக 2 கொரிந்தியர் 5 அருமையாக பவுல் நாங்கள் எதற்காக சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதை மிகவும் அருமையாக வலியுறுத்துகிறார். 2 கொரிந்தியர் 5:9 பாருங்கள். அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். நாங்கள் ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய எப்போதும் நாங்கள் நாட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே பவுல் மிகவும் அழகாக வலியுறுத்துகிறாள். தேவனால் நாங்கள் அங்கீகரிக்கப்பட நாங்கள் உழைக்க வேண்டும். நாங்கள் தேவ ராஜ்யத்திலே, தேவனின் திராட்சை தோட்டத்திலே நாங்கள் வேலைக்காரர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யும் போது அவரின் தோட்டத்திலே நிச்சயமாக நாங்கள் அங்கீகரிக்கப்படும் ஒரு ஊழியக்காரராக இருப்போம். நாங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே பவுல் வலியுறுத்துகிறார். ஆம் சகோதரா சகோதரி, தேவனுக்கு பிரியமான காரியம் என்று சொல்லும் போது அவரின் இருதயம் எதற்காக பரிதவித்தது? அந்த தவித்து நிற்கும் ஒரு ஆட்டுக்காக, மந்தையை விட்டு வெளியில் நிற்கும் அந்த ஆட்டுக்காக. இந்த காலத்திலே நினைத்து பாருங்கள், எத்தனை ஆடுகள் தேவனின் மந்தையை விட்டு வெளியிலே இருக்கின்றன. இந்த இடத்திலே பவுல் சொல்லுகிறார், தேவனின் அங்கீகாரத்துக்காக நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அடுத்ததாக பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:10 என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆம் சகோதரா சகோதரி, ஒரு நாள் நாங்கள் இயேசுவின் நியாயாசனத்துக்கு முன்பாக கைகட்டி வாய்ப்பொத்தி நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போது உங்களோடு அநேகர் எங்களுக்கு முன்பாக நின்று, நான் இவர்களோடு 5 வருஷம் வேலை செய்தேன், 10 வருஷம் வேலை செய்தேன், நான் இவரின் பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தேன், ஆனால் இவர் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார், எங்களுக்காக மரித்தார், எங்கள் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்ன அந்த அன்பான சத்தியத்தை எங்களுக்கு இவர் சொல்லவில்லையே என்று அவர்கள் எங்களை பார்த்து குற்றம் சாட்டும் போது நாங்கள் கை கட்டி நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லவா? ஆமாம் சகோதரா சகோதரி, அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நாங்கள் நிற்க வேண்டும் என்றால் என்ன? இந்த இடத்திலே பவுல் வலியுறுத்துகிறார், நாங்கள் தேவனின் நற்செய்தியை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர்கள் பாருங்கள், எத்தனை பேர்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இந்த காலத்தில் தேடி போய் அவர்களுக்கு தேவனின் நற்செய்தியை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று இந்த இடத்திலே பவுல் எங்களுக்கு வலியுறுத்துகிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:14 பாருங்கள். அன்பினால் நாங்கள் நனைந்திருக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பினால் நாங்கள் ஏவப்பட்டதனால் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே பவுல் எங்களுக்கு வலியுறுத்துகிறார். நான் எவ்வளவு பாவியாய் இருந்தேன், நான் எவ்வளவு தகுதி இல்லாதவனாய் இருந்தேன், ஆனால் இயேசுவானவர் எங்களை தேடி வந்து தன் உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி எங்களை ஏற்றுக்கொண்டாரே. எவ்வளவு அன்பு என்று பாருங்க, எவ்வளவு அன்பு! ஒரு தகுதியுமே இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி இன்றைக்கு ஆசாரியனாக தேவன் வைத்திருக்கிறாரே. அந்த அன்பை சகோதரா சகோதரி நினைத்து பாருங்க. அந்த அன்புலே நாங்கள் நிச்சயமாக தேவன் அன்பிலே நனைந்திருப்போம். ஆனால் நிச்சயமாக நாங்கள் சுவிசேஷம் சொல்லாமல் இருக்க மாட்டோம்.
நாங்கள் ஒரு காலத்திலே பாவியா இருந்தோம். யாரோ ஒருவர் எங்களை தேடி வந்து இந்த இயேசுவை கொடுத்ததனால் தானே இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு களி கூறுகிறோம். அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி சகோதரா சகோதரி? எப்படி? நாங்கள் உண்மையாக இயேசுவை நேசிக்கிறோமா இருந்தால் நிச்சயமாக அந்த சுவிசேஷ பாரம் எங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். அதை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் தட்டி கழிக்க கூடாது, ஒருபோதும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் பாருங்கள், இன்று ஒருவர் உங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்காவிட்டால் உங்கள் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் எங்கு சென்று இருப்பீர்கள்? நினைத்து பாருங்கள். இந்த காலங்களிலே இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்க புறப்பட்டு போங்கள் என் சகோதரா சகோதரி. இதுதான் கர்த்தர் எங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது. அது மட்டுமல்ல, 5:18 பாருங்கள். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். We have received the ministry of reconciliation. ஒப்புரவாக்குதலின் ஊழியம். ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்றால் என்ன? இந்த உலகத்திலே தேவனை அறியாத எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்காக தேவன் கொடுத்த ஊழியம் தான் எங்களுக்கு கொடுத்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம். எவ்வளவு அருமையாக பவுல் இதை எங்களுக்கு வலியுறுத்துகிறார் என்று பாருங்கள். அது மட்டுமல்ல சகோதரா சகோதரி, மத்தேயு 28:19-20 பாருங்கள். இது தேவன் கொடுத்த பிரதான கட்டளை என்ன? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் எங்களுக்கு கட்டளையாக எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். புறப்பட்டு போ, என் கற்பனைகளை என் கட்டளைகளை ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடு என்று தேவன் அதை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு கொடுத்த கட்டளை, எங்களுக்கு கொடுத்த தலையாய கட்டளை தேவனின் நற்செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பது, மற்றவர்களுக்கு சொல்வது. அது மட்டுமல்ல சகோதரா சகோதரி, 1 கொரிந்தியர் 9:16 பாருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பிரசங்கியாதிருந்தால், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆம் சகோதரா சகோதரி, இந்த காலங்கள் அருமையான காலங்கள். கர்த்தரின் நற்செய்தியை, இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லி அந்த பாலன், அந்த இயேசுவானவர், அன்பான இயேசுவானவர் எங்களின் அந்த மனு குலத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்து எங்கள் பாவியாயிருந்த எங்களை எல்லாம் மீட்டு கொண்டார் என்ற நற்செய்தியை சொல்வதற்கு இதுதான் அருமையான காலம் சகோதரா சகோதரி. நாங்கள் சுவிசேஷம் சொல்லாவிட்டால் எங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த காலங்களிலே நாங்கள் முடிவெடுப்போம், கர்த்தருக்காக ஓடுவோம், தேவராஜ்யத்தை கட்டுவோம். தேவனை அறியாத ஜனங்களை தேவனுக்கு கொண்டு வர நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய காலமாய் இருக்கிறது சகோதரா சகோதரி. ஒரு அருமையான பாடல் மூலமாக நான் இதை முடித்துக் கொள்ளலாம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுவுக்கே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி அப்பா கர்த்தாவே, இதுவரைக்கும் நீர் எங்களோடு பேசினீர் கர்த்தாவே. அப்பா, இந்த காலங்களை கர்த்தாவே நாங்கள் உலகத்தின் நேரத்துக்காக செலவழிக்காதபடி உமக்காக உமது நற்செய்தியை கர்த்தாவே நீங்கள் இந்த உலகத்துக்காக எங்களுக்காக வந்து ஆண்டவரை எங்கள் எல்லாரையும் மீட்டுக்கொண்டு நீர் மரித்து எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்திருந்த இந்த நற்செய்தியை நாங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்க நீர் எங்களோடு ஆண்டவரை எங்களை வழிநடத்தி நீர்
நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வாஞ்சையை போடுங்க. இந்த காலத்திலே நாங்கள் புறப்பட்டு போய் மற்றவர்களுக்கும் ஒரு நற்செய்தியை வெளிப்படுத்தும் மனுஷராக கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுக்குள் மறைக்கிறோம். எங்களை சிலுவைக்குள் மறைத்து உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you. God bless you all.